ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான்ஸ் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg ப்ரான்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 5 வரமிளகா, 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற ஆனியன், தக்காளி, வரமிளகா, பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை எல்லாமே நல்லா ஒரு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவை அதில் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லாவே கிளறி விட்டுடலாம். நம்ம மசாலாவோட பச்சை வாசம் நல்லாவே போயிடுச்சு. மசாலாவும் சுண்ட ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் ரெட் காஷ்மீரி தூளும், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லாவே கிளறி விட்டுடலாம். நான் மசாலாவில் சால்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லாவே சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எடுத்து மசாலா கூட ஆட் பண்ணி நல்லாவே கிளறி விட்டுடலாம். ப்ரான்ஸை மசாலா கூட நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லாவே மசாலா கூட மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் நல்லாவே குக்காய் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் குருமிளகுத்தூளும், டேஸ்ட்டுக்கு 1/4 ஸ்பூன் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூளோட பச்சை வாசம் போகிறதுக்கு நம்ம மசாலாவை 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுடலாம். மசாலா நல்லாவே சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லாவே சுண்டி வரட்டும். எந்த அளவுக்கு மசாலா சுண்டி வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரான்ஸ் தொக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரான்ஸ் தொக்கு நல்லாவே சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோகனட் ஆயில் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரான்ஸ் தொக்கு சர்வ் பண்ண ரெடி.